முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூல்கள் நாளுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான கலைஞர் அவர்களினுடைய நூல்கள் அனைத்தும் தற்போது நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நிலையில் நூல்கள் அனைத்தும் தற்போது அதாவது நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை ஆக்கப்பட்டதற்கான அந்த அரசாணையை தற்போது செய்தித்துறை அமைச்சர் நேரடியாக தற்போது வழங்கி வருகிறார். அதை காட்சியை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக கலைஞர் அவர்களின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுரிமை ஆக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் தற்போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் முன்னிலையில் தற்போது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சிஐடி காலனியில் தற்போது கலைஞர் அவர்களின் துணைவியார் ராசாத்தி அம்மாள் அவர்களிடம் வழங்கி வருகிறார். தொடர்ச்சியாக கலைஞர் அவர்களுடைய இந்த நூல்கள் அனைத்தும் அனைத்து இடங்களுக்கும் சென்று கொண்டு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் எடுத்த நடவடிக்கை அடிப்படையில் தற்போது நூல்கள் அனைத்துமே நூலுரிமை தொகை ஏதுமின்றி அனைத்து நூல்களுமே தற்போது நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கின்றன. கலைஞர் எழுதிய கிட்ட நூற்றுக்கணக்கான நூல்களும் இந்த நூலுரிமை தொகை ஏதுமின்றி தற்போது நாட்டுடைமை ஆக்கப்பட்ட அந்த சான்றிதழை தற்போது அமைச்சர்கள் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.